ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோவில் மீஷோலேருந்து ஒரு ப்ராடக்டோட அன்பேக்கிங் அண்ட் அதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் வந்து நான் வாங்கி ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸ் முடிய போகுது. இந்த ஓப்பனிங் வந்து 6 மந்த்ஸ்க்கு முன்னாடி எடுத்தது தான். நான் வந்து இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிவ்யூவோடு சேர்த்து வந்து போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஆல்மோஸ்ட் 6 மந்த்ஸாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அது என்ன ப்ராடக்ட்டுங்கிறத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெண்பா குட்டி தான், நான் தான் வந்து ஓப்பன் பண்ணுவேன் அப்படின்னு ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தா. இது வந்து ஒரு எக்கு ஸ்டோர் பண்ணுற பாக்ஸு தான். எக்கு வைக்கிறதுக்கே வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பாக்ஸஸ் வந்து கிடைக்கிது. பட் இது வந்து கொஞ்சம் பிக் சைஸாக இருந்தது. இந்த பாக்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து வேறு மாதிரி பேட்டர்னில் 2 எக் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே வந்து சின்ன சைஸ் தான். ஒரு 12 எக்ஸ் வரைக்கும் தான் வந்து அதில் வைக்க முடியும். பட் அது எல்லாமே வந்து வெர்டிக்கலாக எக்கை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி பாக்ஸாகவே இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் ஹரிசாண்டலாக வச்சு எக்கை ஸ்டோர் பண்ணுற மாதிரி பாக்ஸாக இருந்தது. பட் இந்த பாக்ஸில் அடியில் இருக்க பேஸ் வந்து தரையை டச் பண்ணாமல் இருக்கிறதுக்கு 4 கார்னர்லேயுமே வந்து கொஞ்சம் லைட்டாக ஹைட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நம்ம எக்கு வைக்கிற பார்ட் அடியில் இருக்க பேஸ் வந்து தரையில் டச் பண்ணாது. இந்த மாதிரி டைப்பில் இருக்கும்போது நம்ம பாக்ஸை வந்து ஃபாஸ்ட்டாக வந்து வைக்கும் போதும் கூட எக்கு வந்து உடையாமல் இருக்கும். லிட்டு வந்து கொஞ்சம் குவாலிட்டி வந்து கம்மியாக தான் இருந்தது. நம்ம பெண்ட் பண்ணோம் அப்படின்னா பெண்ட் ஆகிற மாதிரி தான் இருந்தது. பட் அடியில் இருக்க பாக்ஸ் வந்து நல்லாவுமே ஸ்ட்ராங்காக இருந்தது. ஒரு எக்குக்குமே வந்து நல்லா ஸ்பேசியஸாக இருந்தது. ஒரு எக்கும் வைக்கிறதுக்கு இடம் பத்தாமல் இல்லை. இதில் வந்து 24 எக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த மாதிரி சைடாக வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஆனால் இது வந்து வாஷ் பண்ணுறதுக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதை எக்கு வந்து சைடாக வைக்கிறோம் அப்படிங்கிறதுனால பெருசாக குழிவாக வந்து இருக்காது. ஸோ வாஷ் பண்ணுறதுக்குமே வந்து நல்லா ஈஸியாக இருந்தது. நான் இந்த பாக்ஸில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, எக்கை நேராக ஸ்டோர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஹைட்டாக தேவைப்படுற மாதிரி இருக்கும். லிட்டுலேயுமே வந்து இந்த மாதிரி கொஞ்சம் குழியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து அந்த மாதிரி கிடையாது. டேரெக்டாக லிட்டை க்ளோஸ் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஹைட்டு வந்து கம்மியாகும் போது ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் ஹைட் இல்லாத இடத்துலையும் கூட நம்ம வச்சுக்கலாம். ஒரு சின்ன ஸ்பேஸ்லேயும் கூட வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கும் போதும் வந்து நிறைய ஹைட்டை வந்து ஆக்குபை பண்ணாது. இதோட லென்த் வந்து நல்லாவே பெருசாக இருந்தது. நம்மளோட 2 கை வந்து உள்ளே வச்சோம் அப்படின்னா என்ன லென்த் இருக்குமோ அந்தளவுக்கு நல்லாவே லென்த்தாக இருந்தது. பெரிய பாக்ஸ் தான். லென்த் அதிகமாக இருந்தாலும் இதோட ஹைட் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ ஏதாவது ஹைட்டு கம்மியாக இருக்க சின்ன பிளேஸ்லேயுமே வந்து நம்ம இந்த பாக்ஸை வச்சுக்க முடியும். இதோட லிட்டு வந்து கொஞ்சம் பெண்ட் ஆகிற மாதிரி குவாலிட்டி கம்மியாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து உடஞ்சிருமோ அப்படின்னு நினச்சேன். பட் 6 மந்த்ஸாக நான் வந்து கண்டினியூஸாகவே இப்போ வந்து பெரிய பெரிய எக்ஸாகவே இருக்குது. இது எல்லாமே வந்து வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எந்த அளவுக்கு இந்த பாக்ஸை ஹோல்ட் பண்ணுது, ஸ்பேஸ் எப்படி இருக்குங்கிறத வந்து நான் உங்களுக்கு டைரெக்டாக எக்கை வச்சே வந்து காமிக்கிறேன். இந்த பாக்ஸ் நியூவாக வாங்கியிருந்தப்போ எக்கு அரேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அந்த கிளிப் வந்து மிஸ் ஆகிடுச்சு. இந்த எக்கு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கிற டைம் வந்து பார்த்திங்கன்னா 6 மந்த்ஸ்க்கு அப்புறமா இப்போ இருக்க பாக்ஸ் கண்டிஷன் இது. நான் வாங்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி இப்போ வரைக்குமே வந்து இருக்குது. நீங்கள் வந்து நிறையா எக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணுவீங்க, உங்கள் வீட்டில் நிறையா எக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பாக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ நான் எவ்வளோ பெரிய எக்ஸ் வச்சுருக்கேன் அப்படிங்கிறது இந்த பாக்ஸில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். இந்த ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த எக்குமே வந்து டச் ஆகியே இருக்காது, பெரிய எக்காக இருந்தாலுமே. ஸோ நீங்கள் இந்த ப்ராடக்ட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக யோசிக்காமல் வந்து ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.